வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்டரி யூடியூப் சேனல். கேரளா லாட்டரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்டரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ரீக்காப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். நம்ம கொடுத்த கெஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 382 அப்படின்றது தான் வந்து நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்க. இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 834 அப்படின்ற நம்பர் தான் வந்து இன்றைக்கான வின்னிங் நம்பர். சரிங்களா? ஸோ நம்ம எடுத்த ரூட் வந்து நேற்று கரெக்டான ரூட் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது 443 அப்படின்றது வந்து போன மாதம் அவன் வந்து எப்படி 980 அப்படின்னு சொல்லி திருப்பினானோ அதே மாதிரி இன்றைக்கி 883 வந்து திருப்பி அவன் வந்து அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து 382 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 83 அப்படின்றது ஏபியில் வந்து வந்திருக்கு. 38 வந்து ஸ்வாப் பண்ணி 83 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். நம்ம எடுத்த பேட்டர்ன் வந்து கரெக்டான ஒரு பேட்டர்ன் தான். ஏன்னா அவன் எப்படி வந்து ஒரு 43 வந்து கரெக்டாக 98 அப்படின்னு திருப்பினானோ அதே மாதிரி இங்கே வந்து 83 வந்து அவன் 38 அப்படின்னு சொல்லி திருப்புவான் அப்படின்னா ஏபியில் வந்து 38 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த 38மே வந்து கரெக்டாக வந்து நமக்கு மேட்ச் ஆச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு 83 அதுக்கு வந்து நம்ம 38 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பிசியில் வந்து 82ன்னு கொடுத்துருந்தோம். அந்த 82 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 38க்கு அவன் வந்து எப்படி வந்து திருப்பி வந்து 83ன்னு கொடுத்தானோ அதே மாதிரி இங்கே 422 இந்த 422க்கு அவன் வந்து 82 பிசியில் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து 382 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். நமக்கு வந்து அழகாக வந்து இந்த 38 வந்து திருப்பி 83 அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 834 அப்படின்ற நம்பர் வந்து இன்றைக்கான வின்னிங் நம்பராக வந்து கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரை வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் பேட்டர்ன் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் வந்து இங்கே ஒன்று மேட்ச் ஆகுது. அதாவது இந்த 574 இந்த 574 அது கீழே ஒரு 2 நாள் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27, அதாவது 74 72. ஓகேங்களா? ஸோ இந்த 74 இந்த 72 இதுக்கு கேப் நம்பராக அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 73 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து நிற்கிது. சரிங்களா? இந்த 73 அப்படின்ற நம்பர் வந்து இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு 83 அப்படின்னு அடிச்சிருக்கான் இல்லைங்களா? ஸோ இந்த 83 23 அதே மாதிரி 53 இதெல்லாம் வந்து கேமில் வந்து ஒரு ஆட் நம்பர் பேட்டர்னில் வந்து வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அவன் வந்து ஒரு 74 ஒரு 72 அதுக்கு அடுத்த கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 73 2 நாள் கேப் விட்டு தான் வந்து இந்த 74 72 வந்து அவன் அடிச்சிருக்கான். ஸோ அதே மாதிரி 2 நாள் கேப்பில் வந்து இந்த 27க்கு அதாவது 72. ஓகேங்களா? இந்த 72க்கு அவன் வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு இந்த கெஸ்ஸிங் வந்து 73 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ பிசியில் 73 அப்படின்ற கெஸ்ஸிங் நம்பர் வந்து நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 73 அப்படின்னு சொல்லி வருதுன்னா ஏசி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏசியில் வந்து இங்கே வந்து பாருங்கள் இங்கே வந்து ஒரு 23 ஏபியில் வந்து ஏப்ரல் 5 பாருங்கள் 230 அந்த ஏபி 23 வந்து திருப்பி அவன் வந்து பிசியில் வந்து 23 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். சரிங்களா? ஸோ இந்த ஏபி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி, ஸோ பெண்டிங் இருக்கிறது வந்து ஏசி. ஸோ ஏசிலேயே வந்து அவன் கண்டிப்பாக வந்து 23 அப்படின்ற நம்பரை வந்து அவன் அடிக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அவன் அடித்தான் அப்படின்னா தொடர்ந்து வந்து இந்த 23 வந்து ஏபி பிசி ஏசி அப்படின்னு சொல்லி 3 நாளுமே வந்து இந்த 3 நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து கேமில் ஆடணும். அவனுக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு நம்பர் அடிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏபி பிசி ஏசியில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த 23 அப்படின்றத வந்து அவன் ஏபி பிசியில் கொடுத்த மாதிரி ஏசியில் வந்து நாளைக்கு 23 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம வந்து பிசியில் வந்து ஏற்கனவே 73 அப்படின்ற நம்பர் வந்து கெஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த 73 ப்ளஸ் நம்ம ஏசியில் வந்து 23 அப்படின்றதுனால 273 அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் நம்பர் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு கெஸ்ஸிங் நம்பராக கொடுக்குறேன். சரிங்களா? அதோட இன்னொரு பேட்டர்னும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து ஒரு நம்பர் வந்து அவன் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள், பிசியில் வந்து ஒரு
03, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 03, மறுபடியும் ஒரு 30. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் நாளைக்கு அவன் இதே பேட்டர்னை கண்டினியூ பண்ணுறான் அப்படின்னா நாளைக்கு 03 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம கெஸ்ஸிங் படி இந்த ரூட் எடுத்து நான் முன்னாடி கொடுத்த பேட்டர்னில் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 273 அப்படின்ற நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து நிற்கிது. அப்படி இல்லை இந்த ஒரு வேளை இந்த 03, இந்த 30, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கண்டினியூஸாக வந்து அவன் 4 மாதமாக சேம் நம்பரை வந்து அவன் வந்து கேமில் வந்து ஆடிட்டுருக்கான். ஸோ அதே பேட்டர்னை வந்து நாளைக்கும் அவன் கண்டினியூ பண்ணுறான் அப்படின்னா 03 அப்படின்ற வந்து அந்த பேட்டர்னில் வந்து வரும். 03 அப்படின்ற நம்பர் வருது அப்படின்னா இங்கே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 83, இங்கே பாருங்கள் ஒரு 03, அதுக்கு வந்து 6 ஏ போர்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 330 அப்படின்னு சொல்லி கேமில் வந்து வந்திருக்கு. அந்த 330 அவன் வந்து திருப்பான் அப்படின்னா ஏபி வந்து 88, அதாவது ஏசி 80, பிசி 80 திருப்புறான் அப்படின்னா 80 அப்படின்னு வரும், இல்லை 85 அப்படின்ற நம்பர் வந்து வரும். ஓகேங்களா? பவர் நம்பர் வந்து 30க்கு வந்து 80, ஒரு நம்பர் வந்து திருப்பினா 80, 2 நம்பர் திருப்பினா அப்படின்னா 85. சரிங்களா? ஸோ இந்த ஒருவேளை இந்த 03 நாளைக்கு கேமில் டேரெக்டாக கொடுத்தாலும் சரி, இல்லை அதை பவர் நம்பர் கொடுத்தாலும் சரி, நாளைக்கு இதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுவுமே வந்து கேமில் விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு கெஸ்ஸுமே இந்த ஒரு பேட்டர்னுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 03 நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங்க்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. பிசியில் 03 அப்படின்னு நம்பரும் வரலாம், இல்லை அதோட பவர் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி வருது அப்படின்னா 803 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து நிற்கிது. ஸோ 803 அப்படின்ற நம்பர் வந்து இன்னொரு கெஸ்ஸிங் நம்பராக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுவுமே வந்து நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 803 அப்படின்றதும் வந்து ஃபாலோ அப்பில் வச்சுக்கோங்க. இந்த கெஸ்ஸிங்கும் விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த நம்பரை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதோட இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 83 அப்படின்றது வந்து அவன் கேமில் வந்து ஒரு 3 நாளாக தொடர்ந்து 2 நாளாக வந்து இங்கே வந்து எப்படி ஏசி பிசியில் வந்து அவன் 83 அடித்தானோ, ஸோ அதோட கேமை முடிச்சிருவான் அப்படின்னு பார்த்தா ஏபியில் வந்து 83 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ நாளைக்கு ஒரு வேளை என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த 03 நாளைக்கு கேமில் எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் அந்த ஒரு கெஸ்ஸிங்கும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த 03 அப்படின்னு எடுக்கிறான் அப்படின்னா 03க்கு இங்கே வந்து ஏபி வந்து 83, ஸோ அதனால் அவன் வந்து ஏசியில் ஒரு 83 அடிப்பான் அப்படின்னு சொல்லி தான் வந்து 803 அப்படின்ற நம்பரை வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ வீக்லி சார்ட்லேயும் வந்து ஒரு நம்பர் வந்து கரெக்டாக வந்து நிற்கிது. வீக்லி சார்ட்லேயும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு நம்பரை எடுத்து ஆடும்போது வீக்லி சார்ட்லேயும் அதை வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு 30, இங்கே வந்து ஒரு 03, மறுபடியும் வந்து அந்த 73 அப்படின்றது வந்து 23ன்றது இந்த 73ஓட பவர் நம்பர். சரிங்களா? இந்த 73 வந்து கீழே வந்து திருப்பி 23 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 73 வந்து மறுபடியும் வந்து பிசியில் வந்து ஏன்னா இங்கே 30க்கு இங்கே 03, மறுபடியும் வந்து ஒரு நம்பரை திருப்பிட்டான் 23. இந்த 23 வந்து நாளைக்கு ஏசியில் வந்து 23 அப்படின்ற நம்பர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 273 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். சரிங்களா? ஸோ நான் கொடுத்த 803 அப்படின்ற நம்பரும் 273 அப்படின்ற நம்பரும் நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரில் வந்து கரெக்டாக நிற்கிது. ஸோ வந்து இந்த 2 நம்பரில் வந்து பெஸ்ட்டு நம்பர் வந்து எந்த நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ் பண்ணுறது அப்படின்னு தோணுதோ அந்த நம்பரை எடுத்து நீங்கள் கேமில் ஆடிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.